என்னன்னா இப்போ சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அதில் வந்து முருகன் வந்து இந்த வடக்கிந்தியாவை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னதும் சீமான் அவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் பயங்கரமான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே எல்லா யூடியூப்பும் முருகனை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. முருகன் யார் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு முன்னோர், ஒரு போர்ப்படை தளபதி. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா அவங்க வரலாற்று பிரகாரமே சொல்லுவோம். அவங்க வரலாறு, நான் வேற வரலாறுக்கே வரல, அவங்க வரலாறு எங்க அவங்கன்னா யாரை சொல்றேன்னா நான் இந்து மதத்தை சொல்றேன். சரவண பொய்கை எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கா, இல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதா, இல்ல டெல்லியில இருக்கா, இல்ல பீகார்ல இருக்கா? சரவண பொய்கை என்பது பழனியில் இருக்குது. இவங்க பல பேர் வந்து ஆரம்பத்தில் ராமரை வச்சு அரசியல் பண்ணாங்க, அடுத்து கிருஷ்ண பரமாத்மா வச்சு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பாவம் முருகன் இருக்கிறாங்க, என்ன வச்சிருக்காரு? வேலை வச்சு வேலை கண்ணை குத்தி விட்டுருவாரு. அது தேவையில்லாம முருகன்ட்ட வம்பிழுக்க கூடாது. இந்தியா முழுக்க ஆண்டவர்கள் தமிழருங்க. இவர்களுடைய வாழ்ந்தார்கள் அப்படின்றது என்ன எடுத்துக்காட்டுனா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிற அந்த நாகரிகமும் இன்னைக்கு நம்ம நாகரிகம் பாக்குறோம் பாத்தீங்களா, தமிழர்கள் நாகரிகம், அதுவும் அப்படியே ஒத்து போகுது. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, உலகத்திலேயே முதல் மொழி எந்த மொழினா தமிழ் மொழி. இதையும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்ப உலகத்தின் பழமையான மொழி தமிழ், முதன்மையான மொழி தமிழ். அதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா சிவன்றாங்க. இப்ப இந்தியாவுடைய வரலாற்று தந்தை அப்படின்றது வெளிநாட்டுக்காரங்க மேகஸ்தீன்ஸ். அவரே என்ன பதிவு செய்கிறார் என்றால், இந்தியா முழுக்க தமிழர்கள் தான் இருந்தார்கள் அவர் சொல்றார். அதே மாதிரி புரட்சியார் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும், பல பட்டங்களை வாங்கியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணு தமிழன் இல்ல, ஆனால் இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் தான். பழைய வரலாறு படிச்சு சாணக்கியன், ஓ நந்த வம்சமே உங்களை நான் அழிக்கிறேன் பாரு, என்னைய விரட்டி விடுறீங்க அப்படின்னு அந்த கோபத்துல வர்றாரு. கோபத்துல வெளியேறி வந்துங்க, இந்தியாவிலேயே வந்து மனிதநேயம் மிக்கவன் தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேட்டு உலகத்துல குரான் சொல்லல, பைபிள் சொல்லல, நம்ம தான் சொன்னோம். முருகன் தான் கடைசியில மொட்டையை போட்டுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே வேணாம்னா ஆண்டி குளம் போனவரும் முருகன் தான். எங்க அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், யாரு வேணாம், சீட்டிங் பண்ணாதீங்கடா. அப்ப சிவனும் தமிழன், முருகனும் தமிழன். இந்த விநாயகர்லாம் கட்டுக்கதை. இப்ப வந்து வெற்றிமாறன், அவர் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்க போறாரு. டப்புன்னு இந்த பிரச்சனை வந்ததுமே டக்குன்னு தனுஷை வச்சு எடுக்கிறாரு. இப்ப நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் நிச்சயம் நான் அவங்கள்ட்ட போய் பேசலாம்னு இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. என்னன்னா இப்போ சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அதில் வந்து முருகன் வந்து இந்த வடக்கிந்தியாவை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னதும் சீமான் அவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் பயங்கரமான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. அது என்ன நடக்குது, என்ன போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க சார். சரிம்மா, அண்ணன் சீமான் அவர்கள் போன வாரமே இது பற்றி பேசிட்டார். சரிங்களா, உண்மையிலே அவரை நம்ம பாராட்டுவோம். ஆனால் அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே எல்லா யூடியூப்பும் முருகனை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. ரைட்டா? முருகன் யார் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. அது யாருன்னா, நீ சொன்ன மாதிரி தெலுங்குக்காரர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வந்து பட தலைப்பே வைக்கல, ஆனா வந்து என்டிஆருடைய மகன் நடிப்பார், ஜூனியர் என்டிஆர். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, முருகன் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, முருகன் வந்து நார்த் இந்தியாக்காரு, நார்த் இந்தியால இருந்து இங்க வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறேன், கேட்டுக்குங்க. முருகன் யார் அப்படின்னா, முருகன் யாருன்னா அவர் வந்து நம்ம முப்பாட்டன், நம்ம வாழ்ந்த முன்னோர்களின் ஒரு தலைவர். இதுக்கு நிறைய நம்ம வரலாறு பேசணும். ஆனால் கேட்குறாங்களா கேட்கலான்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. எப்படின்னா இளைஞர், நீங்க இந்தியான்னு ஒரு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போனாதான் உங்களுக்கு புரியும் முருகனை பற்றி. முருகன் யாருன்னா ஒரு முப்பாட்டன், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு முன்னோர், ஒரு போர்ப்படை தளபதி. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா அவங்க வரலாற்று பிரகாரமே சொல்லுவோம். அவங்க வரலாறு, நான் வேற வரலாறுக்கே வரல, அவங்க வரலாறு எங்க அவங்கன்னா யாரை சொல்றேன்னா நான் இந்து மதத்தை சொல்றேன்.
இந்து மத வரலாற்றின் பிரகாரம் முருகன் சிவனின் நெற்றியில் இருந்து பிறந்தார். எங்க பிறந்தாரு? சரவண பொய்கை என்ற இடத்தில் பிறந்தார். அங்க 6 உருவமாக வந்தார். அதை வந்து ஒரு உருவமாக மாற்றி அவருக்கு வந்து முருகன் என்று பெயரிட்டோம். அப்படிதான் அவங்க கருத்து. சரவண பொய்கை எங்க இருக்குது? அவங்க கருத்து பிரகாரம் சொல்றாங்க. சரவண பொய்கை எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கா, இல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதா, இல்ல டெல்லியில இருக்கா, இல்ல பீகார்ல இருக்கா? சரவண பொய்கை என்பது பழனியில் இருக்குது. இன்னும் 6 படை வீடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க இருக்குது சரவண பொய்கை. ரைட்டா? ஆனா இவர் வந்து நார்த் இந்தியாவில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. இவங்க பல பேர் வந்து ஆரம்பத்தில் ராமரை வச்சு அரசியல் பண்ணாங்க. அடுத்து கிருஷ்ண பரமாத்மா வச்சு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பாவம் முருகன் இருக்கிறாங்க. அது முருகன் இப்ப அவங்களாம் வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. முருகன் கையில ஏற்கனவே வந்து இது வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்காரு? வேலை வச்சு வேலை கண்ணை குத்தி விட்டுருவாரு. அது தேவையில்லாம முருகன்ட்ட வம்பு இழுக்க கூடாது. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு வரலாறு சொல்றேன். முக்கியமான வரலாறு நிறைய பேர் தெரியாது. நீ கேட்டனால இந்த வரலாறு சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. முருகன் வந்து யாருன்னா தமிழ் கடவுள்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? அவர் வரலாறு உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த வரலாறு சொல்ல வரேன். இந்தியா இருக்கு பார்த்தீங்களா? இந்தியா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை ஆண்டவர்களே தமிழர்கள் தான். இந்தியா முழுக்க ஆண்டவர்கள் தமிழருங்க. இவர்களுடைய வாழ்ந்தார்கள் அப்படின்றது என்ன எடுத்துக்காட்டுனா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கிற அந்த நாகரிகமும் இன்னைக்கு நம்ம நாகரிகம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, தமிழர்கள் நாகரிகம், அதுவும் அப்படியே ஒத்து போகுது. சிந்து சமவெளி எங்க இருக்குது? மேல இருக்குது. ஏறக்குறைய பாகிஸ்தான் இருந்துச்சு சிந்து சமவெளி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அங்க இருந்த வீடு கட்டுமான முறைகள், அங்க இருந்த எழுத்து முறைகள் எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, உலகத்திலேயே முதல் மொழி எந்த மொழினா தமிழ் மொழி. இதையும் ஒற்றுக்கொள்கிறார்கள். சும்மா நீங்க நானும் இல்லை, வெள்ளைக்காரனே ஒத்துக்கிறேன். உலகத்தில் இன்னைக்கு மொத்தம் பழமையான மொழி 5 மொழி. அதுல முதன்மையான மொழி தமிழ். தமிழுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இயேசுநாதர் பேசிய மொழி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அரபி. அதே மாதிரி லெட்டினா கிரீக். அது மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உலகத்தின் தொன்மையான மொழி. அதுக்கெல்லாம் செம்மொழி வந்து நம்ம கொடுத்தோம். நல்லா கேட்டுக்கங்க. அப்போ உலகத்தின் பழமையான மொழி தமிழ், முதன்மையான மொழி தமிழ். அதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா சிவன்றாங்க. தென்னாட்டு உடைய சிவனே போற்றுன்றாங்களே, அதை சும்மா சொல்ல முடியுமா? அப்ப அவர் சிவன் தான் அவருக்கு தலைவன். சிவனை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளதான் இருப்பார், இல்லாட்டினா வந்து அவர் சுடுகாட்டில் தான் இருப்பார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து. அப்ப சிவனின் மகன் தான் முருகன். அப்ப யார் அவங்க அப்படின்னு வரலாற்று பூர்வமாக சொல்றாங்க. முதன்மையான மொழி தமிழ் மொழி, அதுக்கு ஒரு தலைவன் யாரு? இவர். அது இன்னைக்கு நாகரிகமும் ஒத்து போகுது. அப்ப எல்லாமே நம்ம தான் ஆண்டு இருக்கிறோம். இதை வந்து வரலாற்று ஆசிரியர்களும் பல பேர் சொல்றாங்க. ஜான் ஜிமிட்டன் என்பவரும் பதிவு பண்றாரு. இப்ப இந்தியாவுடைய வரலாற்று தந்தை அப்படின்றது வெளிநாட்டுக்காரங்க மேகஸ்தீன்ஸ். அவரே என்ன பதிவு செய்கிறார் என்றால், இந்தியா முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாருன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி புரட்சியார் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும், பல பட்டங்களை வாங்கியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் தமிழன் இல்லை, ஆனால் இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் தான். இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியா என்பது பல இனங்கள் இருக்குல்ல, இனங்களின் கூட்டு கலவை தான் இந்தியா. ஆனால் இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் பழமையானவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவை முழுக்க. ஆனால் எப்ப வந்து இந்த இதுல வந்து வந்தாங்க பாத்தீங்களா, வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தாரு பாத்தீங்களா ஆரியர்கள் வந்து அவங்கள்ட்ட குதிரை இருந்துச்சு. நல்லா கேட்ட, குதிரை இருந்துச்சு, ஆயுதம் இருந்துச்சு. தமிழர்கள்ட்ட ஆயுதம் இல்லை. தமிழர்கள் அன்பால இருந்தாங்க. அன்பு நிறைந்தவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். அவங்கள பூரா அங்கிருந்து அடிச்சு விரட்டிட்டாங்க. நான் சொல்றது ஏன் கருத்து இல்லைங்க, வரலாற்று பூர்வமான கருத்துங்க. அடிச்சு விரட்டி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டாங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிற நம்ம தமிழ்நாடு இந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அங்கிருந்து வந்து அவங்க பூரா அந்த பற்றி ஆண்டுட்டாங்க. இதுக்கு அடுத்த பிறகு வரலாற்று நல்லா பார்த்தீங்கன்னா, முக்கியமான நான் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்த பிறகு அந்த பிரச்சனை வரக்கும் போதுதான் பகவான் புத்தர் வர்றாரு. இருக்கிற இதுல அந்த அவதார புருஷர்களே, அவதார புருஷர்னு சொல்லலாம், இல்லை நமது முன்னோர்னு சொல்லலாம். அதுல பழமையான ஆள் யாருன்னா புத்தர் தான். ஏன்னா புத்தருக்கு பிறகுதான் எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. புத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து இந்தியா நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இந்த ஆரியர்கள் படையெடுப்புக்கு பிறகு இங்க வந்து பிராமணியம் வந்து ரொம்ப தலை தூக்குது, அதனால வந்து ரொம்ப இங்க சிக்கல் பண்றாங்க அப்படின்னா அவர் தானே அடிச்சு விரட்டுறாரு எல்லாரையுமே. ஏன்னா ஒரு இடத்துல வந்து யாகம் பண்றாங்க. யாகம் பண்ணும்போது ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு யாகம் பண்றாங்க. அப்ப நேர அவர் இருக்கிறாரு, ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இதெல்லாம் போட்டாதே எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப என்னைய தூக்கி உள்ள போடுங்க அப்படின்றாரு. இல்லை உங்க அம்மா அப்பாவை தூக்கி உள்ள போடுங்க, அப்ப மோட்சம் நல்லா கிடைக்கும்ல அப்படின்னு அவளை அறிவுபூர்வமா பேசி அவங்கள பூரா திருத்துறாரு.
திருத்தி வந்த பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செத்து போயிறாரு. அந்த கருத்து நிலைத்திருக்கிறது. அதற்கு பிறகு நான் அந்த இதில் தொடர்ச்சியாக வந்தது நந்த வம்சம். நான் சொல்லப்போனால் வரலாறு நந்த வம்சம். அந்த நந்த வம்சத்தில் அந்த காலத்தில் இந்த சூத்திரர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், பிராமணன் 4 பிரிவு இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் நந்த வம்சம் என்பது சத்திரியர்கள் இல்லாத ஒரு மாவீரன் கொண்டது அம்சம். நல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவை முழுக்க ஆண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பாகத்தான் சாணக்கியம் வர்றாப்புல. சாணக்கியார்னா ஒரு பிராமணன். அந்த பிராமணனை இவங்க அடிச்சு விரட்டுறாங்க. இதை போடணும். அந்த கோபத்தில் பழைய வரலாறு படிச்சு சாணக்கியன், ஓ நந்த வம்சமே உங்களை நான் அழிக்கிறேன் பாரு, என்னைய விரட்டி விடுறீங்க அப்படின்னு அந்த கோபத்தில் வர்றாரு. கோபத்தில் வெளியேறி வந்துதான் அவர் என்ன பண்றாருன்னா சந்திரகுப்த மௌரியரை பெரிய ஆள ட்ரைனிங் கொடுத்து அவங்களை எதிர்த்து சண்டை போட வச்சு ஜெயிக்கிறார். அந்த சந்திரகுப்த மௌரியர் தான் இந்தியாவை பூரா ஆள்கிறார். அவருடைய பேரன் தான் அசோக மாமன்னன். அந்த அசோக மாமன்னன் தான் என்ன பண்றான்னா பௌத்த கோட்பாடுகளை பார்க்குறேன். கலிங்கத்து போரில் போய் சண்டையை போடுறத பார்த்துட்டு ஆகா இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் சண்டையை போட மாட்டேன். அந்த கலிங்கம் யாருன்னா அவர்கள் வந்து பழங்குடி மக்கள் கடுமையான சண்டை போடுறாங்க. அந்த நந்த வம்சத்தில் வந்த பழங்குடி மக்கள் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள நிறைய பேரை கொல்ல முடியாமல் கொண்டுட்டுறாப்புல. ஆனால் திருப்பி வந்து அதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ கொடூரமாக இருக்குது, நம்ம ஏன் இந்த கொலை செய்தோம் அப்படின்னு ஒரு புத்திஸ்ட் சொல்கிறாரு. புத்திஸ்ட்னா யாரை சொன்னால் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த சாமியாரமே இருப்பாங்களே புத்த கோட்பாடுகளோட மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிக்குன்னு அவங்களுக்கு பேர் பிக்கு பிக்குனி. அந்த பிக்கை வந்து சண்டை போடாது அப்படின்னு சொல்லும்போது கத்தி எடுத்து வெட்ட போறாரு அசோக மாமன்னன். அந்த அசோக படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, வெட்ட போவாரு ஷாருக் நடிச்ச படத்துல. வெட்ட போகும்போது அவர் எந்த ஒரு இதுவும் இல்லை, பதட்டம் இல்லை, அப்படி கண்ணை அப்படியே பார்க்குறாரு. அவன் பயந்துடுறேன் அசோகன், சின்னடா நான் யாரையும் வெட்ட போகிறேன் குத்தோன்னு கத்திட்டு பயந்தடிச்சு ஓடுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு. எப்படி உனக்கு இவ்வளவு ட்ரைனிங் வந்துச்சு, எப்படி, அதுதான் பௌத்தம், அதுதான் புத்தர் கோட்பாடுன்னு சொல்ல வந்தேன். அவன் மயங்கிறேன். ஒரு பெரிய மாவீரனுக்கு வந்து கத்தியை காட்டினா பயப்படுவாங்கல்ல, ஆனால் அந்த பிக்கு பயப்படவே இல்லை. வெட்ட கழுத்துக்கிட்ட வந்துட்டாப்புல, அவர் சாதாரணமாக நின்றுருக்காப்புல, அப்படி வெட்டு என்ன ஒன்றும் கவலை இல்லைன்னு. அதுக்கு பேர் அகிம்சை கோட்பாடு. உடனே அவர் டக்குன்னு சூப்பரா அப்போ நீ புத்த கருத்துக்கள் அப்போ பரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பௌத்த கருத்துக்களை அவர் பரப்புறார் அசோக மாமன்னன். இந்தியாவிலேயே பெரிய பேரரசு யாருன்னா இவங்க தான். அதில் முக்கியமான கருத்து நான் சொல்ல வர்றேன் இந்த முருகனுக்காக. இவங்க எல்லா நாட்டையும் பிடிச்சிருப்பாங்க. ஆந்திரா போய் பாருங்க, ஆந்திராலையும் அமராவதியில் புத்தருடைய பெரிய சிலை இருக்குது. இங்கே வரைக்கும் வந்தார். இங்கிட்டு கேரளாலையும் போவார். கேரளா ஐயப்பன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அது ஐயப்பன் வந்து பேர் இல்லை, அவர் வந்து புத்தர் தான். ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அந்த சரணம்ன்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுவாங்க, சாமியே சரணம் ஐயப்பான்னு. இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்லேயே சொல்கிறாங்க அது வந்து ஐயப்பன் கோயில் இல்லை, அது ஒரு புத்திஸ்ட் ஐயப்பனே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நுழைய மாட்டாங்க. நல்லா கேள்வி நான் சொல்கிறேன். வரலாற்றில் பெரிய வரலாற்று ஆசிரியர் பூரா தெரியும், உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியாது. இது எல்லா பகுதியும் பிடிச்சிருப்பாங்க. இந்தியா மேப்பை போடுங்களேன், அசோக மாமன்னனுடைய மேப்புன்னு போடுங்க, அதில் இந்தியாவை மட்டும் நம்ம நெருங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளே பிறவி பௌத்தர்கள். இப்ப காஞ்சி இருக்குல்ல, காஞ்சிபுரம், அதுவே வந்து புத்தர்கள் வாழ்ந்த பெரிய பகுதி. நம்ம கோட்பாடு தான் புத்தனே கொண்ட கோட்பாடு, நம்ம தான் அதுக்கு போறோம். ஏன்னா இந்தியாவை நம்ம ஆண்டு இருக்கோம்ல, நம்ம கோட்பாடு கொஞ்சம் விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதைத்தான் புத்தர் எடுத்து அதை அசோக மாமன்னன் கடத்தி இருக்கிறாரு. அப்ப அசோக மாமன்னன் இங்க வந்திருக்காப்ல எங்கன்னா அவங்க தலைமை வந்து எங்க கர்நாடகா வரைக்கும் போயிருக்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியர் கடைசியா செத்து போனது எங்கன்னா இதுலதான், பெங்களூர்ல தான், மைசூர்ல தான். அங்கிருந்து இவ்வளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வரலைன்னா தமிழ்நாடு இவர்களுக்கெல்லாம் முன்னோடி. அதுதான் பாருங்க, இந்தியாவிலேயே வந்து மனிதநேய மிக்கவன் தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு உலகத்துல குரான் சொல்லல, பைபிள் சொல்லல, நம்ம தான் சொன்னோம். யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் என்றும் பிறதர வாரா. இப்போ எனக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாருமே பொறுப்பு இல்லை. இவ்வளவு பெரிய தத்துவம் சொன்னது தமிழர்கள் தான், மனிதநேய மிக்கவர்கள் தமிழர்கள் தான். முருகன் தான் கடைசியில மொட்டையை போட்டுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே வேணாம்னா ஆண்டி கோலம் போனவரும் முருகன் தான். எங்க அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், யாரும் வேணாம், சீட்டிங் பண்ணாதீங்கடா, மாம்பழத்துக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப அப்பாவே இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தப்புனா தட்டி கேட்பேன். அதான் தமிழருடைய பண்பு, தமிழருடைய கலாச்சாரம், தமிழுடைய அந்த மாண்பு மிகவும் உயர்வானது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்ச பாயிண்ட். அப்ப சிவனுடைய மகன் தான் முருகன். அப்ப சிவனும் தமிழன், முருகனும் தமிழன். இந்த விநாயகர்லாம் கட்டுக்கதை,
அது எப்போ இந்த கட்டுக்கதை வந்துச்சுன்னா அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த மாமன்னன் இருந்தார் பார்த்தீங்களா, நான் விநாயகரை குறைச்சி மதிப்பு இல்லை, ஆனால் கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப புரியும். அந்த மாமன்னன் யாரு? அசோக மாமன்னன் இருந்தான் பார்த்தீங்களா. அசோகருக்கு பிறகு 4வது மன்னன் தான் பிரகத்திய மௌரியர், அவருடைய பேரன். அந்த பிரகத்திய மௌரியர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தம் ஒளிந்து கொண்டே வந்திருக்குது. ஏன் ஒளிந்து கொண்டு வந்துச்சுன்னா, அசோக மாமன்னனாக இருந்தாலும் சரி, புத்தனாக இருந்தாலும் சரி, பிராமணியர்களை அடக்கி வச்சிருந்துருக்கிறாங்க. பிராமணர்கள் இல்லை, பிராமணியத்தை. நீ வாட்டு பிராமணர் எது செஞ்சு நினைச்சிட. பிராமணியம்னா இந்த மக்களுக்குள்ள பிரிவினை உருவாக்குவது, கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு செய்யறது, மக்களுக்குள்ளே 4 வர்ணங்களை உருவாக்குவது, சண்டையை உருவாக்குவது, இதெல்லாம் வந்து நம்ம கோட்பாடு இல்லை, ஆரியர்கள் கோட்பாடு தானே. அதை வந்து அடக்கி வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்பத்தான் பிரகத்திய மௌரியர் வந்து கொஞ்சம் சபல புத்தி உள்ளவன். அந்த மாமன்னிலே நல்லவன் இருப்பேன், கெட்டவன் இருப்பான்ல, அவனுக்கு வந்து விஸ்யமித்திர சுங்கன் அப்படின்ற ஒரு பிராமணன் தனது 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து பிராமணர்களும் சத்திரியர்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது, திட்டமிட்டு. நான் சொல்கிறேன் வரலாறுங்க, அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வரலாறுலாம் சொல்கிறேன். இவங்க திட்டமிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கவுமே அவனை வந்து கல்யாணம் பண்ணி நல்ல நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இவன் சதி தெரியாத அந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேம்மா, அவன் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க, உங்கள் புருஷன்கிட்ட சொல்லி, யாரும் அப்பா புருஷன்கிட்ட சொல்லி எனக்கு எப்படியாவது இந்த மிலிட்ரியில் உள்ள எனக்கு ஜாயின் பண்ணி விடு, என்னை போர்ப்பட தளபதி ஆக்கி விடு அப்படின்னுமே. மகளுக்கு என்ன தெரியும், மகளும் தப்பா எடுக்காமல் சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட சொல்லி அவனை போர்ப்பட தளபதி ஆக்கிடுறாங்க. ஒரு பிராமணனை அவன் போர்ப்பட தளபதி ஆகிடுறான். ஆன பிறகு படையெல்லாம் நல்லா அவன் கண்ட்ரோலை கொண்டாந்துக்கிட்டு பிரகத்திய மௌரியரை கூட்டிட்டு வா, நான் படை எப்படிலாம் செஞ்சிருக்கேன்னு பாரு இந்த உலகத்தில் அப்படின்னு அவர் கூட்டி வர்றாங்க. கூட்டி வந்து அப்படியே காட்டுறாங்க. மனைவிட்டு சொன்னதே மனைவி சொல்லிடுது, போய் அங்கே போய் பார்வையிடுங்கள் அப்படின்னு. அவர் தெரியாத பாவம், அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணு தானே. கூட்டியாவது இருக்கும்போது பின்னாடி இருந்து தலையை வெட்டிடுறாரு. பிரகத்த முதல் கொலை அதுதான். பிரகத்த மௌரிய வெட்டி முடிச்சோமே அவர் பிரகடனப்படுத்துகிறார் விஸ்யமித்திர சுங்கன், நான் பௌத்தத்தை ஒழித்து விட்டேன், என் சபதத்தை நான் முடித்து விட்டேன், சபதம் போட்ட சபதத்தை நான் தீர்த்துட்டேன், இனி எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த பிராமணரோட அந்த புத்தருடைய தலையை வெட்டுங்க, புத்திஸ்ட் யார் இருக்காங்களோ வெட்டுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா புத்திஸ்டையும் வெட்டுறாங்க. அதுதான் பாருங்க, புத்தர் சிலை எங்கே பார்த்தாலும் தலையை கட் பண்ணி கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, எங்கே வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்களேன், புத்தர் சிலை இப்போ தமிழ்நாட்டில் நிறையா கிடைச்சி, காஞ்சிபுரத்தில் நிறையா கிடைச்சி, அதில் பாரு தலையை வெட்டி இருக்கு. அப்படி தலையை வெட்டும்போது புத்திஸ்ட் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தலையை வெட்டி போட்டு அந்த இடத்துல போய் ஒரு யானை தலையை மாதிரி வச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். எந்த காலத்தில்? விஸ்யமித்திர சுங்கன் காலத்தில். இப்போ நம்ம பார்க்குறோம்ல கோயில்லாம், அதெல்லாம் அப்போதான் வர்றாரு விநாயகரே. அதுக்கு முன்னாடி விநாயகர்ன்ற கேரக்டரே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், பழைய வேத புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வன வேதம், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே விநாயகரே இருக்க மாட்டார். விநாயகரே இந்த விஸ்யமித்திர சுங்கன் காலத்துக்கு பிறகுதான் வர்றாரு. ஏன்னா புத்திஸ்டில் வெட்டி போட்டு அந்த தலையில் போய் யானை தலை வைக்கிற மாதிரி வச்சு அதில் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறாங்க. நீங்கள் பகவத்கீதை படிக்கலான்னு தெரியல, பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் என்ன கருத்து இருக்குன்னா, வேதத்தை ஓதும் பிராமணன், நாயத்தின் நீசன், இவர்கள் எவன் சமநோக்குடன் இருப்பானோ அவன்தான் இறைவனுக்கு பிரியமானவன். இப்போ புரியுதா? அந்த வயிறை பாருங்க, விநாயகர் வயிறு வந்து ரொம்ப அந்த இது ரொம்ப, அதாவது என்ன, ரொம்ப ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு பாடி மாதிரி இருக்கு. தலையை பார்த்தீங்கன்னா விலங்குடைய இது இருக்கு. அப்போ மனிதனுடைய உடல் தலை, அதான் வேதம். அதில் இது போட்டிருப்பாங்க, பூணூல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் வேதத்தை ஓதும் பிராமணன். அதான் நீ புக்கு ஒன்று இருக்கு பாருங்க, சுஸ்தி புக்கு இருக்கு அவருக்கு முன்னாடி, நாயத்தினும் நீசன், இவரெல்லாம் சமமாக பார்க்கணும். அங்கே ஒரு எலி இருக்கா, எலியா அணிலா, எலி இருக்கு, ஆனால் இவர் தலை யானை தலை. அப்போ இதெல்லாம் சமமாக பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு சித்தாந்தம் தான், ஒரு கோட்பாடு. அதுவும் பௌத்த கோட்பாடு தான். எதுவும் தப்பாக நீங்கள் பார்க்கக்கூடாது யாரையுமே, இது விலங்குன்னு பார்க்கக்கூடாது, இல்லை வந்து ஒரு ஈனப்பையன்னு பார்க்கக்கூடாது, இல்லை பெரிய பிராமணன் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு பகவத் நல்ல கருத்தை தப்பாக எடுக்கலை. அந்த கருத்தை போதித்து இவங்க இந்தியா பூரா பரப்பிட்டாங்க. பரப்பினதே எல்லா இடத்துலையும் அரச மரம் இருக்கிற இடத்துல தான் விநாயகர் இருப்பார். ஏன்னா அரச மரத்துல தான் புத்தன் இருந்தேன். புத்தருக்கு எங்கே நாணயம் கிடைக்குது? அரச மரம் தான் கிடைக்குது. அது மாதிரி அப்படியே கிடைச்சி அப்படியே டெவலப் ஆகி அப்படியே வந்துட்டாங்க. இதுதான் இந்த வரலாறு. இப்போ நம்ம பார்க்குறோம்லங்க, இப்போ இருக்கிற இந்த பிராமணிய கோட்பாடு, இப்போ இருக்கிற கோயில் எல்லாமே விஸ்யமித்திர சுங்கன் தான் தலைவராக சுங்கச்சாவடின்னு போடுறாங்க பாருங்க. அவர் பேர்ல அந்த சுங்கச்சாவடி அவர் தான் அங்கே உருவாக்கணும். அவர் தான் மக்கள்கிட்ட போதையை கொடுத்தது. மக்களை எப்பயுமே போதையிலே வைக்கணும், எல்லார்ட்டையும் வரியை வசூல் பண்ணணும், நிறையா வந்து விலை மாதிரிகளை வைக்கணும், அப்படி இப்படின்னு பல சிஸ்டங்களை அவர் தான் கொண்டு வர்றாரு விஸ்யமித்திர சுங்கன். அதுக்கு பின்னாடி இந்தியாவே ஒரு தலை சிறந்த நாடாக இருந்த இந்தியாவே அதில் அழிஞ்சு போகுது. ஆனால் தமிழர்கள்ட்ட அது வரலை, தமிழர் பகுதியில் அவங்க வரவும் முடியலை.
ஏன் தமிழர்கள் மட்டும் இப்போ பாருங்க, இப்போ நிகழ்கால பிஜேபி எல்லா பக்கத்தும் ஜெயிக்குது, ஏன் தமிழ்நாடு ஜெயிக்க முடியல? நமக்கு பிறவியாவே நம்ம மனிதநேய மிக்கவர்கள் தமிழர். இப்போ ரோட்ல கிட்ட ஒருத்தர் சண்டைனாலும் போய் கேட்குறாங்களா, தமிழர்கள் கேட்குறாங்களே என்ன பிரச்சனை, நீ நார்த் இந்தியாவில் முகம் யாரும் கேட்க மாட்டாங்க, அடிச்சுட்டு செத்துட்டு போகிறாங்கன்னு விட்டுருவாங்க. போன நேற்று கூட பார்த்தேன், பீகாரில் ஒருத்தர் அடிச்சு விரட்டுறாங்க. அதேமாதிரி நம்ம இதில் பார்க்கல. அதாவது இப்போ நார்த் இந்தியாவில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய கலவரம் வந்துச்சு, ஒரு பெண்ணையே அம்மனமாக்கி அடிச்சு விரட்டுனாங்க. அப்போ கூட அமித்ஷா நேரடியாக அங்கே போய் பார்த்துட்டு வந்தாப்புல. சரிங்களா, அது மாதிரிலாம் அங்கே நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக நடக்காது. ஏன்னா அங்கே தமிழர்கள் ஒரு மாண்பு உள்ள ஒரு மனிதர்கள். அதுக்கு தலைவன் தான் முருகன், குறிஞ்சி நிலத்தின் மன்னன் தான் முருகன். குறிஞ்சி பூ வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அந்த குறிஞ்சி பூ எங்கே பூக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இமயமலையில் பூக்காது. குறிஞ்சி பூப்பது வந்து நம்ம கேரளா விட்டு இருக்குல்ல, நம்ம குற்றாலமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் தான் பூக்கும், நம்ம மலைகளில் தான் பூக்கும். குறிஞ்சி தலைவன் தான் முருகன். பல பல புறநானூரே சொல்லுகின்றதில்ல. சேயோன்றது, சேயோன் அப்படின்னா யாருன்னா முருகன். சேயோன்னா சிவப்பு கலர். சிவப்புனா என்னன்னா செவ்வாய் பிளானட் இருக்கு பார்த்தீங்களா, பிளானட்டுக்கு உகந்தவர் தான் முருகர். பழனி சொல்லுவாங்க, உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கா, போய் பழனி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே பிரபாகரன் வணங்கிய தெய்வமும் முருகன் தான். முருகன் வந்து ஒரு போர்ப்படைக்கான ஒரு தலைவன். பகவத்கீதையிலே இருக்கு. எத்தனாவது அத்தியாயத்தம்னா 10வது அத்தியாயத்தில் 24 ஸ்லோகம். அதாவது பிராமணர் போய் பார்க்க சொல்லுங்க, நான் சொல்றது பொய்யா உண்மையானு கரெக்டாக சொல்லுவேன். 10வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் நான் படை வீரர்களில் நான் சுப்பிரமணியன் அப்படின்னு எழுதியிருப்பார். அவர் ஒவ்வொன்றா சொல்லுவார், நான் தான் சூரியன், நான் தான் நிலவு, நான் தான் நீ குடிக்கும் தண்ணீர், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் வந்து அது பேர் என்ன, படை தளபதி நான் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு போட்டு நெட்டை போட்டு பாருங்க, நான் சொல்கிற கருத்து இருக்கு. அவங்க வந்து முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா சுப்பிரமணியன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த இதை இங்கிருந்து அங்கே காப்பி அடிக்கிறாங்க. இவர் அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மா வீரனாக இருந்திருக்கிறார். இதுதான் முருகன் கடவுள். அதனால தான் இப்போ வந்து அவரை நம்ம முருகன்ட்ட ஆட்டையை போடுறதுக்கு அவரை வந்து நார்த் இந்தியாவில் பிறந்தார், இதில் இமயமலத்தில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி கொண்டு வர இருக்கலாம். அப்போ அது கூட நம்ம தமிழருடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னு நான் சொல்ல வர்றேன். எல்லாமே நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தில் அதை வந்து இவன் ஏற்றுக்கொள்கிறார். அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில், மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஜான் ஷுமிட்டன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், பௌத்த கோட்பாடுகள் எல்லாமே வந்து தமிழருடைய கோட்பாடுது அப்படின்னு. அதுக்காக தான் இந்த புக்கை பாருங்கள், அயோத்திதாச சிந்தனைகள். இந்த பிரச்சனை வர இந்த புக்கை எடுத்தேன். இவர் தான் தமிழ்நாட்டிலே பெரிய அறிஞர், அயோத்திதாச பண்டிதர். தொகுப்பு நம்பர் 2 வந்து கரெக்டாக வந்து பக்கம் சொல்கிறேன் பாருங்க, 69வது பக்கம், முருக கடவுள் விவரம் இருக்கா. இவர் அந்த முருக கடவுள் எப்படி பிறந்தார் என்னன்னு கிளீனாக எழுதியிருக்கிறார். அது எதை வச்சு எழுதியிருக்காருன்னு கேளுங்க. சிலப்பதிகாரம், முருகாற்று படை, வீர சோழியம், பின்கலை நிகண்டு அப்படின்னு சீவக சிந்தாமணி இதெல்லாம் வச்சு அதில் கிளீனாக எழுதியிருக்கிறார். இப்போ அது பூரா படித்தோம்னா மக்கள் மூட் அவுட் ஆகிடுவாங்க கரெக்டாக. ஆனால் நான் பக்கத்தை மட்டும் சொல்லுவோம். கரெக்டாக அயோத்திதாச சிந்தனையில் 69வது பக்கம் முருக கடவுள் விபரம் பாருங்கள். இருக்கா காரணம் நீங்கள் பாருங்கள், இருக்கா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். அண்டல் மனையில் இருக்காரு இருக்கா. நான் அதை பற்றி சொல்கிறேன், படித்தோம்னா மக்கள் குழம்பிடுவாங்க. நான் படிச்சுட்டேன், இப்படி வைங்க புத்தகத்தை. இவர் அயோத்திதாச பண்டிதர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கருக்கெல்லாம் முந்தியவர். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அறிஞர் இவர் தான். இன்னைக்கு நம்ம திராவிடம் சொல்கிறோம்ல, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாடலை கொடுத்ததே வருது. அப்போ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துங்க. அயோத்திதாச பண்டிதர் உங்களுக்கு தெரியாத அவரை பற்றி நிறைய பேர் இளைஞர்களுக்கு தெரியாது, உங்கள் மூலமாக நான் சொல்கிறேன். இவர் தான் திராவிடம்னு சொல்கிறாங்களா, அது உதய சூரியன் இந்த இது சின்னம்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் முன்னோடி இவர் தான். இவர் ரெட்டமலை சீனிவாசனம் தான், அவ்வளோ பெரிய அறிஞர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகர் அப்படின்னு, முருகன் என்றால் அருகன், அருகன் என்றால் அழகன். இவர் வந்து ஒரு புத்த கடவுள் அப்படின்றார். புத்தர்கள் தான் மொட்டையை போடுவாங்க, ஏன் வந்து முருகன்கிட்ட மொட்டையை போடுறாங்க? திருப்பதி நம்ம கோயிலுக்கு தான், முருகன் கோயிலுக்கு அவர் சொல்கிறாரு கருத்து. இவர் சொல்கிறாரு அதே மாதிரி அங்கே போய் மொட்டை மட்டும் போட மாட்டாங்க, எல்லா முருகனும் மலையில தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் புத்திஸ்ட்டுகள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு மக்களுக்கு மலையில் போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரி நிறையா இருப்பாங்க, யாராவது கொலைகளை பண்ணிடுவான்றக்க பயந்து போய் மலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுதே பழனியில் ஒரு பெரிய ஒரு பேர், நல்ல பேர் சொல்கிறார், அவங்களுக்கு குழந்தையா பிறந்தவர் தான் அவர். வந்து இதெல்லாம் ஏற்றுக்கல, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது அப்படிலாம் இல்லை, அங்கேருந்த ஒரு தலைவனுக்கு பிறந்தவர் தான் முருகன். அவர் இந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பாக நேர்மையாக இருந்து வழங்கினார் அப்படின்ற மாதிரி அந்த கோட்பாடு கூட இருந்த. சரவணர் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் சொல்கிற சிரமணர் அப்படின்னா புத்திஸ்டுகளுக்கு பேரா, அந்த சிரமணர் தான் சரவணன் மாறிச்சான்.
இப்போ பாருங்க, நீ தமிழ்நாட்டிலே பாருங்க, அதிகமான பேர் எந்த பேர் இருக்கு ஆம்பளை பையங்களுக்கு? நீங்க பாருங்க, இப்போ நெட்டில் போட்டு பாருங்க, அதிகமாக முருகன் இருக்கும், சிவகுமார் இருக்கும், ரைட்டா, கார்த்திகன் இருக்கு, சரவணன் இருக்கு. இது பூரா வந்து முருகர் பேர். அப்போ தமிழர்கள்னாலே முருகர் தான், முருகன்னாலே தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்களுக்குன்னு ஒரு தலைவன், அந்த தலைவன் சிவனுடைய மகனாக இருப்பதால் இந்தியா முழுக்க இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத இவருடைய கருத்து. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, ஐதோச பண்டிதர், அது உண்மையாக போய் நமக்கு தெரியல, அவர் ஒரு புத்திஸ்ட் அப்படின்றாரு. இவர் புத்தருக்கெல்லாம் முந்தியவர், ஆதி பௌத்தமே இங்கே தான் உருவாச்சு, இதை வந்து புத்தர் பயன்படுத்தினாரு அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டி, புத்தர் ஒன்றும் வழிகாட்டலை, புத்தருக்கு முன்னாடியே ஆதி பௌத்தம் நாங்கள் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது உண்மையா போயான்னு வரலாற்று ஆசிரியர் சொல்லட்டும். இருந்தாலும் கூட உன்னை பாராட்டும். நிகழ்காலத்தில் இப்போ வந்து வெற்றிமாறன், அவர் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்க போறாரு. டப்புன்னு இந்த பிரச்சனை வந்ததுமே டக்குன்னு தனுஷை வச்சு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த கதை எழுதுறதுக்கு வசனகர்த்தா யாருன்னா அவர் என்னுடைய நண்பர் அறிவுமதி, ஐயா கவிஞர் அறிவுமதி அவர்கள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ நான் சொன்ன கருத்துக்கெல்லாம் நிச்சயம் நான் அவங்கள்ட்ட போய் பேசலாம்னு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். முருகன் படம் எடுக்கிறாங்க, பட் முருகன்னா யாருன்னு சொல்லணும்ல, நீங்க வாட்டுக்கு ஏதாவது கருத்து சொல்லிட்டீங்கன்னா. அதனால் வந்து நீ அயோத்தியாச பண்டிதருடைய புத்தகங்களை எல்லாம் வெற்றிமாறன் அவர்கள் படித்து அதெல்லாம் வந்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.